அண்மை செய்தி கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கோயம்புத்தூரில் உள்ள விளையாட்டு ஆர்வலர்களின் தீவிர பங்கேற்புடன் கோயம்புத்தூரில் அதிநவீன கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்க தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாகவே கோயம்புத்தூரில் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது விளையாட்டில் ஆர்வமுள்ள பல இளைஞர்களை சந்தித்ததாகவும் தடகளம், துப்பாக்கி சுடுதல், கார் பந்தயம், கால்பந்து, குதிரை ஏற்றம், கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் கோவையின் ஆர்வம் ஈடு இணையற்றது எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் அற்புதமான திறமைகள் மற்றும் தமிழ்நாட்டில் மற்றொரு உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் தேவையை கருத்தில் கொண்டு உலகத்தரம் வாய்ந்த பல்நோக்கு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கோயம்புத்தூரில் நிறுவ முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாகவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவிற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். விளையாட்டு மற்றும் கிரிக்கெட் ஆள்வரல் என்ற முறையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் மேலும் ஒரு வாக்குறுதியை சேர்க்க விரும்புவதாகவும் கோயம்புத்தூரில் உள்ள விளையாட்டு ஆர்வலர்களின் பங்கேற்புடன் கோயம்புத்தூரில் அதிநவீன கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்க தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் சென்னையின் சின்னமான எம்ஏசி ஸ்டேடியத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இரண்டாவது சர்வதேச உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானமாக அமையும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், திமுக அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழகத்தில் திறமைகளை வளர்ப்பதற்கும் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த வகையில் கோயம்புத்தூரில் அதிநவீன கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்துள்ளது குறிப்பிட்டது. திமுக தேர்தல் அறிக்கையில் மேலும் ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.